நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இல புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க சார், பாஜக தரப்புல முருகர் மாநாடு நடத்த இருக்கிறாங்க. இந்த முருகர் மாநாடு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. எல்லா கட்சிகளும் அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இப்போ சேகர் பாபு அவர்கள் அந்த மாநாட்டுக்கு வருகை தர இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள் மற்றும் யோகி ஆதித்யநாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம், முருகருக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம், இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருக்கிறாரு. இதையொட்டி உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல பாஜக நடத்தக்கூடிய அந்த மாநாட்டை பற்றி உங்களுடைய பார்வையை பற்றி சொல்லுங்க சார். அந்த மாநாட்டை பற்றி நம்முடைய பார்வை என்பது திடீர்னு ஏற்பட்ட முருக பக்தி. இதுக்கு என்ன காரணம்? நல்லா சிந்திச்சு பார்க்கணும். போன வருஷம் இல்லை, அதுக்கு முந்தி இல்லை, அதுக்கு முந்தியெல்லாம் இல்லை. சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நெருங்குது. தமிழ்நாட்டு மக்கள் வணங்கக்கூடிய தமிழ் கடவுள் என்பது முருகன். அந்த முருகனின் பெயரால் இங்கு பக்தர்கள் ஏராளம். ஆக முருக பக்தர்களை நாம ஏமாத்தி அவர்களிடம் ஓட்டு கீட்டு வாங்கிடலாம் என்பதற்காக திட்டம் போட்டு முருக பக்தியோடு நடத்தல. இத முருக மேல உண்மையான இவங்க ஒரு வழிபாட்டு நிலையோட நடத்தல, வெறும் அரசியல். அதனாலதான் இது ஆன்மீக மாநாடு அல்ல, வெறும் அரசியல் மாநாடு அப்படின்னு இன்னைக்கு தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் நடத்தப்படுகின்ற இந்த மாநாடு என்பது திட்டம் போட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு சதி திட்டமாகத்தான் இந்த மாநாட்டை பார்க்க முடியுமே தவிர முருகனுக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்க வாய்ப்பில்லை. இது அவ்வளவுதான். இது நேரடியா பார்த்தா பச்சையா பகிரங்கமா எல்லாருக்கும் தெரியறது. இன்னும் கூட ஒரு வழியில் சொல்லணும்னா, நம்ம தமிழ் கடவுள் என்று சொல்லுகிற முருகன், இப்போ கடவுள்கள் என்கின்ற நிலையில் எவ்வளவோ கேள்விகள் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு பகுதியில கடவுள்கள் அப்படின்னும் போது தமிழ் கடவுள்னு முருகனை வச்சிருக்காங்க. அதனாலதான் நம்முடைய அறநிலையத்துறையின் சார்பாக இப்ப கேட்டீங்கல்ல, சேகர் பாபு, என்னுடைய அன்பு சகோதரர் சேகர் பாபு அவர்கள் பழனியிலேயே முருகனுக்கு ஒரு முத்தமிழ் முருகன் மாநாடு அழகாக கொண்டாடினாங்க. அது நியாயபூர்வமாக இருந்தது. எல்லா மக்களும் போனாங்க, வழிபாட்டு வந்தாங்க. இந்த அறுபடை வீடுகள்ல எங்கேயும் இவனுங்க போகல. இவர்கள் எதற்காக இப்பொழுது மதுரையை தேர்ந்தெடுத்தார்கள்? அதுக்கும் பதில் சொல்லணும். நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டது, ரெண்டாவது கேள்வி சிந்திச்சு பார்த்தா தெரியும். ஏன்னா பக்கத்திலேயே திருக்கழுக்குன்றம் மலை. அந்த திருக்கழுக்குன்றம் மலையை வச்சு ஒரு 2 மாசத்துக்கு முந்தி இந்த RSS பிஜேபி காரர்கள் ஒரு சண்டையை உருவாக்க பார்த்தாங்க. இந்த RSS பிஜேபி என்றாலே என்ன அர்த்தம்? மத கலவரங்களை உருவாக்கி மனிதர்களை சாகடித்து இரத்த குளியல்ல இவங்க டான்ஸ் ஆடுவாங்க, கும்மாளம் போடுவாங்க. அதான் இவர்களுடைய வேலை. அது வடமாநிலத்தில் நிறைய செஞ்சாங்க. இங்க அந்த திருக்கழுக்குன்ற மலைய சிக்கந்தர் மலைன்னு வாய்ங்க சொல்றாங்க. திமுக அரசு அதை சிக்கந்தர் மலைன்னு அறிவிக்க போகுது அப்படின்னு ஒரு கதையை கட்டி விட்டு அங்க ஒரு பிரச்சனையை உருவாக்க பார்த்தாங்க. ஆனா இது தமிழ்நாடுடா, நீ நினைக்கிற மாதிரி அப்பாவி மக்கள் வாழ்கிற நாடு இல்லை. எல்லா மக்களும் ஒன்று. இங்க எல்லாரும் நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கோம். 300-400 வருஷத்துக்கு முந்தி இருந்து அந்த மலையில இந்த சிக்கந்தர் இது இருக்கு, தர்கா இருக்கு, இந்த பக்கம் முருகன் கோயில் இருக்கு. இங்கேயும் போவாங்க, அங்கேயும் போவாங்க. இதுல என்ன இருக்கு? அவரவர்களுக்கு பிடித்ததை அவரவர்கள் வணங்குறாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு தெளிவா முடிச்சுட்டாங்க. திரும்பவும் இப்பொழுது அதே மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயர்ல ஒண்ணு போட்டு, ஏன்னா சந்தேகத்துக்காக சொல்றோம், ஒரு ஐயம் இருக்கு. இவர்களே இஸ்லாமியர்கள் போல வேஷம் போட்டுக்கிட்டு, ஏன்னா நார்த் இந்தியாவில் அதெல்லாம் செஞ்சிருக்காங்க, இஸ்லாமியர்கள் போல வேஷம் போட்டுக்கிட்டு கல்லால் அடிப்பாங்க. கல்லால் அடிச்சுட்டு பாத்தீங்களா முஸ்லிம்கள் அடிச்சுட்டாங்க, நாம் அடிக்கணும்னு சொல்லி சண்டை உண்டாக்குவாங்க. மத கலவரத்தை உருவாக்குவதற்கு திட்டம் கூட அமித்ஷா போட்டிருக்கலாம். அமித்ஷா ஏற்கனவே இப்போ இது ஆன்மீக ரீதியாக நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்றத பாஜக தரப்புல இருந்து திட்டவட்டமா சொல்றாங்க. இப்ப திமுக ஒரு முருகன் மாநாடு நடத்தும் போது அதுல எந்த ஒரு பிரச்சனையோ இல்ல அப்படின்னு சொல்றவங்க, ஏன் பாஜக நடத்தும் போது மட்டும் அதை அரசியல் ரீதியா செய்யறாங்க, இல்ல கலவரம் பண்ணறதுக்காக பண்றாங்க அப்படின்னு ஏன் சொல்லணும்? திமுக நடத்துறது சரின்னா அப்ப இதுவும் சரிதானே? அதாவது நல்லவர்களும் இருக்கிறாங்க, நல்லது அல்லாதவர்களும் இருக்கிறாங்க. இவங்களுடைய வழி வேறு, இந்த வழி வேறு. இந்த வழியா போனா ஊருக்கு போய் சேர்ந்துடலாங்க, இது நேர் வழி. ஏன் இதுவும் வழி தானே?
இது வழியா போனா சேரக்கூடாதா அப்படின்னு சண்டை போட்டா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஏன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி நடத்துகிறது என்றால் அதுல இருக்கிற சந்தேகத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? இவ்வளவு நாள் முருக பக்தர் இல்லாம இருந்த பிஜேபி இப்ப நம்பர் 1. நம்பர் 2 கொஸ்டின், நீ உத்தரப்பிரதேசத்துல யாரு யோகி இங்க வராப்புல, எங்க சேகர்பாபு கேட்டு கரெக்ட். இந்த யோகி எங்க போனாலும் பிரச்சனை, எங்க போனாலும் சண்டை சச்சரவு, எல்லா இடங்களிலையும் அந்த இந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு உத்தரப்பிரதேசத்தை நாசம் பண்ணி வச்சிருக்கிற அந்த நாசகாரர் இங்க வந்து பிரச்சனையை உண்டாக்க கூடாது என்பதற்கு தான் நம்ம சேகர் பாபு கூட சொல்றாரு. அந்த யோகி இங்க வர்றதுக்கும் அதே மாதிரி பவன் கல்யாண் வர்றதுக்கும் நாம என்ன கேட்கிறோம்? உத்தரப்பிரதேசத்துல ஒரு முருகன் கோயிலை கட்டு, என்ன வேணான்ட்டியா? உங்களுக்கு தேவையில்லையா? முருகன் கோயில் அங்க ஒண்ணு கட்டு, குஜராத்ல ஒண்ணு கட்டு, முருகன் கோயில அங்க கட்டி நீ விழா கொண்டாடு. இங்க இருந்து கொஞ்சம் பேர் கூட ஆனா வரலாம். அங்க மக்களுடைய உளவியல் ரீதியா மக்களுடைய இது வேற இதாதானே சார் இருக்கு. உளவியல் ரீதியானது தாண்டி மக்களுடைய கலாச்சாரம் அங்க வேற மாதிரி இருக்க காரணத்தினால தானே அங்க அந்த கோவில்கள் இல்ல அப்படின்றது இருக்கு. கலாச்சாரத்துக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் வித்தியாசத்தை பார்க்கணும். நாங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. அதாவது நம்பிக்கை என்பதுல இது இவர் மவன் கதை இல்லையா? பிள்ளையாருக்கு தம்பி தானே இல்லையா? சிவன் கோயில் அங்க இருக்கு இல்ல? எதுக்காக இதை நீங்கள் பக்த ரீதியாக பக்திகள் ரீதியாக முருகன் கோயிலை கட்டினா யாரும் அதை வந்து தடுத்துட போறது இல்லை. RSS பிஜேபிக்காரர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த ரகசியம் தெரியுமா? இந்த பாவிங்க செஞ்சிருக்கிற அநியாயம். இப்ப மூர்மு இருக்காங்கல்ல, குடியரசுத் தலைவர், அந்த அம்மாவை அங்க வச்சுட்டு பார்லிமெண்ட் கட்டிடத்தை திறக்கிறதுக்கு கூட கூப்பிடல. உண்மையிலேயே ஒரு பிரசிடென்ட் தான் வந்து திறந்துருக்கணும். ஏன் கூப்பிடல? இவனுங்க கட்டின அயோத்தி ராமர் கோயில் பக்கம் கூட திறக்கும் போது அந்த பக்கம் வரக்கூடல, விடல. ஏன்? அவங்க மலைவாழ் பெண்ணா, எஸ்டியா, நல்லா தெரிஞ்சீங்க. எஸ்டி ஒண்ணு. அடுத்து கைம்பெண், கணவனை இழந்த பெண். கணவனை இழந்த பெண் பிஜேபி RSS காரர்கள், ஐயோ அவங்களா, அவங்க வரக்கூடாது, தொட்டா தீட்டு, பார்த்தா அழிஞ்சிரும், இந்த பக்கம் விடாத அந்த பக்கம் விடாத அப்படின்னு மூட நம்பிக்கையின் மொத்த வடிவமாக இருக்கிற பழம் பெருச்சாளிகளான இந்த பாஜகவினர் அந்த அம்மாவையே ஒரு பிரசிடென்ட்டையே இங்கேயும் எங்கேயும் விடல. எதுக்கு இதை ஞாபகப்படுத்தணும் தெரியுமா? அதனாலதான் நம்ம முருகனையே இவனுங்க சேர்த்துக்கலையாம். ஏன்? முருகனுடைய செகண்ட் ஒய்ஃப் யாராம்? வள்ளி. அவங்க யாரு? மலைவாழ் பெண். அவங்கள குறத்தின்வாங்க. அதனால ஒரு வள்ளியே ஒரு மலைவாழ் பெண்ணை ஒரு முருகன் கட்டிக்கிட்டாரு, எங்களுக்கு தேவையில்லைன்னு முருகனை தெளி வச்சிட்டாங்க. கடவுள்களை கூட சனாதன வர்ணாசிரம பார்வையில் பார்க்கின்ற இந்த பயங்கரவாதிகள், அந்த பயங்கரவாதிகளாக இருப்பவர்களுக்கு இப்ப திடீர்னு முருகன் மேல அக்கறை. ஆக இது நடிப்பு நாடகம் என்பதனால்தான் நாம கேட்கிறோம். ஒண்ணு, நீ அங்க கூட எல்லாரையும் சமாதானப்படுத்தி ஒரு முருகன் கோயிலை கட்டி கூட செய்யலாம். ஆனா இங்க வந்து நீ செய்வதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், ஒண்ணு மத கலவரத்தை உருவாக்கணும், இல்ல முருக பக்தர்களை நாங்க தான் சேர்த்து வச்சோம்னு குதிக்கு கேட்க வரணும். இந்த ரெண்டு இப்ப முருகன் மாநாடு நடத்தி பாஜக வாக்கு வங்கியை வந்து அதிகரிக்கணும்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்கன்றதுதான் திமுகவினர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப சேகர்பாபு அவர்கள் கூட நீங்க முருகரை வைத்து மாநாடே நடத்தினாலும் பாஜகவுக்கு 0 தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ பாஜக நடத்தக்கூடியது அரசியல் ரீதியான ஒரு நிகழ்வு தான், திமுக நடத்துறதும் அரசியல் ரீதியான ஒரு நிகழ்வா அப்படின்ற ஒரு கேள்வி. அது அறநிலையத்துறை நடத்திய முத்தமிழ் முருகன் மாநாடு, திமுக கிடையாது. அறநிலையத்துறையின் மூலமாக நடத்தப்பட்ட முத்தமிழ் முருகன் மாநாடு. அதில் கலந்து கொண்டவர்கள் முருக அடியார்கள், முருக பக்தர்கள் நிறைய. திமுகவினர் தான் கலந்துக்கணுன்றதெல்லாம் கிடையாது. முதல்ல அதுவே தவறு. அது வந்து திமுகவினர் இல்ல, இப்ப பாஜகவும் அதான் சொல்றாங்க. இப்ப திமுகவோட கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய விசிகேல இருந்து எல்லாருமே வந்து இப்ப பாஜக நடத்தக்கூடிய இந்த முருகர் மாநாட்டுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. திமுக சார்பில் அறநிலைத்துறை, திமுக அரசாங்கத்தின் கீழே இருக்கக்கூடிய அறநிலைத்துறை நடத்தின அந்த மாநாட்டுக்குமே விசிகே கட்சி வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இரண்டும் ஒரே நிகழ்வா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? கிடையாதுமா. இது அறநிலையத்துறை நடத்தும் பொழுது இதை இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும்னு ஒரு ஐடியா சொல்றது கூட தப்பு இல்லை.
அது வேறு. ஆனா இவர்கள் நடத்துவது முருகனுக்கு சம்பந்தமே இல்லாம முருக பக்தர்கள் என்ற போர்வையை போட்டுக்கொண்டு அநாகரிகமாக அரசியல் அநியாயத்தை செய்வதற்காக நடத்துகிறார்கள் என்பது பகிரங்க குற்றச்சாட்டு. அது திமுக மட்டும் செய்கிற குற்றச்சாட்டு இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கின்ற உண்மையானவர்கள் அத்தனை பேர், இப்ப முருக பக்தர்கள் பல அமைப்புகள் இந்த மாநாட்டை எதிர்த்து குரல் கொடுத்திருக்காங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நல்ல பச்சையா பகிரங்கமா தெரியுது. அங்க போனா ராமன், கேரளாவுக்கு போனா ஐயப்பன், இன்னொரு இடத்துக்கு போனா சிவன், இப்படி இடத்துக்கு இடம் சாமிகளையே இருக்கிறத வச்சுக்கிட்டு பிஜேபி வேஷம் போட்டுக்கொண்டு ஆடுவார்கள். அப்படி ஆடுகிற காரணத்தால் தான் நாம் எதிர்க்கிறோம். முருகன் தமிழ் கடவுள் என்கின்ற பொழுது தமிழ் கடவுள் முருகனுடைய அந்த வழிபாட்டு முறைகளில் கீழடியிலே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற தொல்லிய பொருள்களை எடுத்து அதன் மூலமாக தமிழ் நாகரிகத்தின் சிறப்பை உலகத்துக்கு சொல்றதை கூட தடுத்து நிற்கின்ற மோடியும் அமித்ஷாவுக்கும் இது என்ன முருகன், முருக பக்தர் ஆன்மீக மாநாடம், அரசியல் பேச மாட்டோம், நாங்கள் ஆன்மீகம் தான் செய்வோம். ஆன்மீகம்னா என்ன? நம்ம முதல்வர் அதுக்காக தான் உங்களுக்காக சொல்ல விரும்புறேன். அதாவது 22 2022 ஜூன் ஜூலை மாசத்துல சொன்னார், மனிதர்களை சாதி மதங்களால் பிளவுபடுத்துவதுதான் ஆன்மீகமா? அப்படித்தான் ஆன்மீகம் என்றால் அப்படிப்பட்ட சக்திகளுக்கு நாங்கள் எதிரிகள் தான். சொன்னது எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி. மனிதர்களை சாதி மதங்களால் பிளவுபடுத்துவதுதான் ஆன்மீகமா? இப்ப இவன் பிளவுபடுத்ததான் வரான். மனிதர்களை எல்லாத்தையும் இப்படி அப்படின்னு பிளவுபடுத்தி பாக்குறது. அதே மாதிரி இப்போ இந்த ஒரு விமர்சனத்துக்கு நயனா நாகேந்திரன் வந்து அதுக்கு ஒரு பதில் வந்து கொடுத்திருக்கிறாரு. பவன் கல்யாண் அவர்கள் வருகை தராரு, அதே மாதிரி யோகி ஆதித்யநாத்தும் வராரு. இவருடைய வருகையை வந்து விமர்சனம் செய்றீங்க. ஆன்மீக ரீதியாக நடத்தப்படக்கூடிய நிகழ்வுக்கு இந்த தலைவர்கள் வராங்க. ஆனா நீங்க இதை ஏன் ஒரு மாநில பிரச்சனை மாதிரி மாநில பிரிவினைவாதத்தை வந்து நீங்க தூண்டுறீங்க? ஒரு பிரிவினைவாதத்தை வந்து தூண்டுற வகையில தான் உங்களுடைய இந்த விமர்சனம் இருக்கு. இது நீங்க அந்த வகையில பார்க்க வேணாம், இது அரசியல் ரீதியாவும் பார்க்க வேணாம், இது முழுக்க முழுக்க முருகருக்காக ஆன்மீக ரீதியாக நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்றத நயனா நாகேந்திரன் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்றோம், இந்த பதில் இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நயனா நாகேந்திரன் யாரு? அமைச்சர எங்க சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சர், ஆற்றல் மிகுந்த செயல் வீரனாக கோயில்களை ஆயிரக்கணக்கான கோயில்களை புதுப்பித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மைகளை செய்கிறவரு. இப்ப கூட ரோப்கார் சிஸ்டத்தை எல்லா மலை கோயில்களுக்கும் கொண்டு வராரு. அவரு சொல்றதுக்கு நீ யார் பதில் சொல்ல? உன் மந்திலாம் எங்க போச்சு? ஏன் அப்ப பிஜேபி வந்து முன்னால முட்டி அடிச்சுக்கிட்டு வந்து சொல்றதுனால தான் நயனா நாகேந்திரன் இந்த கேள்விகள் வருது. தமிழ்நாட்டு மக்களுக்கு வரக்கூடிய ஐயமே அதனாலதான் நம்ம கேட்கிறோம், ஒழுங்கா முறையாக இருக்கிறதுனா சொல்றதுனா சொல்லுங்க. தேவையில்லாத முருக பக்தர்கள் மாநாடு என்று ஆன்மீகத்தின் பெயரை சொல்லி அரசியல் மாநாடு நடத்துறீங்களே, அதைத்தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். இப்ப கேள்வி கேக்குறாங்க நிறைய. இப்ப சில கட்சிகள் வந்து இந்த நிகழ்வை நடத்தவே விடக்கூடாது, கோர்ட்ல வந்து கேஸ் போட போறோம் அப்படின்லாம் வந்து சொல்லிருக்காங்க. ஏன் பாஜக வந்து ஒரு முருகர் மாநாடு நடத்துறதுக்கே வந்து இத்தனை எதிர்ப்புகள் வருது? அப்போ பாஜக எங்க தமிழகத்துக்குள்ள வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்கு அப்படின்றது அப்படி மாதிரி இதை எடுத்துக்கலாமா? திமுகவை பார்த்து பயந்து நடுங்கி போன பாஜக திராவிட இயக்கத்தை அரசியல் தமிழ்நாட்டினுடைய நடுநாயகமான அரசியல் சென்டர் ஆஃப் தி அட்ராக்ஷனே திமுக தான். இன்னைக்கு நேற்றைக்கு அல்ல, 75 வருட கால திமுகவை பார்த்து பயப்படுறது யாரு? பிஜேபி. அதனால திமுகவைக்கு எதிர்ப்பாக கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி எல்லாருக்கும் விலைக்கு வாங்குறது, எல்லாரையும் ஒண்ணுபடுத்தி நம்முடைய ஒரே எதிரி திமுக தான் பேச வைக்கிறது, இப்படின்ற வேலையெல்லாம் செய்யும் போது கோயில்கள் குளங்கள் இது சம்பந்தமா திமுக பகுத்தறிவாளர்கள் கட்சி, ஆகவே கோயில் குளங்களை நம்ம கையில எடுத்துக்கிட்டோம்னா மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு செயல்படுகிற வேலைகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசின் மூலமாக எதிர்த்து அவர்களையும் நிர்மூலமாக்குகிறது. அதனாலதான் நம்ம சொல்றோம், எல்லா வகையிலையும் இவர்கள் எதிர்த்து வருவதற்கு திமுகவை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருப்பது பாரதிய ஜனதா. இங்க ஒரு கவுன்சிலர் சீட்ல திமுகவும் அதேதான் சொல்றாங்க. என்னமா ஒரு கவுன்சிலர் பாஜக வந்து முழுக்க முழுக்க கவுன்சிலர் பிரசிடென்ட் கூட டெபாசிட் வாங்குறதுக்கு யோகியதை இல்லாத ஒரு கட்சியை பார்த்து பயப்படுதுன்ற வார்த்தையே தப்பு, ஒரு கேலித்தனமா இருக்கு.
இப்போ திமுகவை பார்த்து எப்படி பாஜக வந்து எல்லா கட்சிகளையும் இணைத்து திமுக தான் ஒரே எதிரி அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி திமுகவும் கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்ந்து பாசிச அரசு பாஜக, அதே மாதிரி பாசிசவாதிகள் தான் பாஜக. இப்போ ஒரு மதத்தின் அடிப்படையில அரசியல் செய்பவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தை காமிச்சே வந்து அரசியல் செய்யறாங்க திமுகன்னு சொல்றாங்களே சார். ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்கம்மா. பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் நாம வந்து நம்மளை பார்த்து அது பயப்படுதுன்னு முதல்ல சொல்றோம். இப்ப பாரதிய ஜனதா எடுத்துக்கிட்டு போற ஒரு காரியத்திலையும் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, யாரை கூப்பிட்டு போறாங்க. இப்ப கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று சேர்க்கிறது. அதே நேரத்துல திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் இந்திய கூட்டணி, இந்த இந்திய கூட்டணி அப்படி என்பது வெறும் அரசியலுக்காக அல்ல. திருமாவளவன், எழுச்சி தமிழர் திருமாவளவன் அழகா சொல்லியிருக்கார். முதல்வர் அவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கைகளை சிறப்பாக வரவேற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, திருமாவளவன் இன்னும் அழகாக சொல்லியிருக்கார். இந்த சீட்டு பேரத்திற்காக, இந்த வேறு நிலைகளுக்காக இந்த கூட்டணி என்பதை யாரும் உடைத்து விட முடியாது. காரணம், இது கொள்கை கூட்டணி. மதவாத சக்திகளும் மத பிரிவினைகளும் பிளவு சக்திகளுமாக இருப்பதை எதிர்த்து இருக்கக்கூடிய நாங்கள். ஆக எல்லோரும் கொள்கை பூர்வமா ஒன்று சேர்ந்தவர்கள். எங்களை பிளவுபடுத்துவதற்கு நீ எது முயற்சி பண்ணாலும் இங்க ஒண்ணும் நடக்காதுன்னு அவரும் பதில் சொல்லியிருக்காரு. மற்ற தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. இதற்கு மேல என்ன பதில் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும்? இன்னும் தேர்தலுக்கு எவ்வளோ மாதங்கள் இருக்கு. அதுக்குள்ள அலறி அடிச்சு உழுந்து வாரி கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு எங்க பார்த்தாலும் திரிஞ்சுக்கிட்டு கிடக்கிறது பிஜேபி நம்பி இருக்கிற எடப்பாடி கூட்டம். அவ்வளவுதான். அதனால்தான் சொல்றோம், திமுகவை பார்த்து பயப்படுவது அவர்கள். ஓகே சார். இப்போ அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்து போயிருக்காரு. போயிருக்கும் போது அங்க ஒரு திருமணமான தம்பதியினர் வந்து இவர்கிட்ட புகைப்படம் எடுப்பதற்காக வந்தபோது நெற்றில இருந்த திருநீரை வந்து அழிச்சிட்டு புகைப்படத்துக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்ததாக சொல்லப்படுது. அந்த மாதிரியான வீடியோ வந்து வெளியாகி இணையதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. அதை ஏன் அழிக்கணும்? அப்புறம் எதுக்காக வந்து கோயிலுக்கு போகணும்? நம்பிக்கை இல்லாதப்போ ஏன் கோயிலுக்கு போகணும்? அப்புறம் ஏன் அதை அழிக்கணும்? அழிச்சிட்டு புகைப்படம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? அப்படி பல கேள்விகள் ஆனது எழுந்து வருது. உங்களுடைய பார்வையில அந்த ஒரு சம்பவத்தை குறித்து நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? அதுக்கு உங்களுடைய பார்வையில் நம்முடைய திருமாவர்கள், எழுச்சி தமிழ் திருமாவர்கள், தந்தை பெரியார், டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை வழிகளிலே வரக்கூடியவர். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக இருக்கின்ற பொழுது ஒரு நல்ல மனிதனாகவும் கண்ணியமுள்ள மனிதனாகவும் இருக்கிற காரணத்தினால பல நேரங்களில் போட்டி கொண்டு மக்களே கிட்டக்க வருவாங்க, தொண்டர்கள் கூட வருவாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்க, நம்பிக்கை இருக்கும், நம்பிக்கை இல்லாதவர்களும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் அன்பாக ஒரு இதை வந்து நெத்தியில தடை சொல்லும். சரி, அதை எதுக்கு உடனே மறுக்கணும்னு சரின்னு சொல்லிட்டு குனிஞ்சி அதை வாங்கிக்கிட்டா, அதற்காக அவர் அந்த உருவத்தை படம் எடுத்து போட்டு பாத்தீங்களா பெருமாள் நெத்தியில இது வச்சுக்கிட்டாரு, பூசிக்கிட்டாருன்னு எங்க பார்த்தாலும் பரப்பி விடுவானுங்க. அதே நேரத்துல அவர் வந்து அவங்க மனசு கோணக்கூடாதுன்னு அது வச்ச உடனே திரும்பவும் வந்து மற்றவர் வருகின்ற பொழுது அதை அழிச்சிட்டு அவர் நிக்கிறார் என்பது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் தெளிவான பகுத்தறிவுவாதி, நடிகர் கிடையாது. நல்ல பகுத்தறிவுவாதி. அந்த பகுத்தறிவுவாதி என்ன செய்யணுமோ அதை தான் அவர் மக்களை மதித்திருக்கிறார், நேசித்திருக்கிறார். அதன் விளைவாக அவர்களால் பூசப்பட்டதை ஊதி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அதையே காரணமாக காட்டி அவருடைய கட்சியில தொண்டர்களுடைய நிலையை மாற்றுவதற்கு சில பாஜக சங்கிகள் முடிவு செய்து வெளியிடுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில அது மாரி வரக்கூடாதுன்றதுக்காக அதை அழிச்சிட்டு நிற்கிறார். அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆக அவர் தெளிவானவர் என்பதை இதன் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் என் கருத்து. தலை சிறந்த ஒரு பகுத்தறிவாதியாக இருக்கிறார் பெரியாரிஸ்ட் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைவாதி. இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் எங்கிட்ட பதிவு பண்ணது மிக்க நன்றி. வணக்கம். வாழ்க.